உதாரணத்துக்கு நம்ம பாலா டேரக்டர் இருக்கார்ல, அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் அப்படி பண்ணுவார், ஹீரோயின்லாம் துன்பப்படுத்துவார், நிறையா நாள் ஷூட் பண்ணுவார், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லலாம். டேரக்டர் பாலா பற்றி நிறைய விமர்சனம் கூட சமீபத்தில் வந்துச்சு. இந்த விஷால் மேட்ரை கூட அவர் தான் காரணம், அந்த விஷால் கை நடுக்கிறதுக்கு, இப்படி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. எல்லாமே விட்டுருங்க. ஆனால் பாலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு கமாண்ட் டைரக்டர். கமாண்ட் இருக்கும் அவர்கிட்ட. நான் சொல்கிறத நீ நடி, நான் சொல்கிறேன் நீ நடி, இல்லை சார் நடிப்பாக நான் சொல்கிறத அப்படின்னு அங்கே தான் ஒரு டேரக்டர் நிற்கிறான். அந்த பாயிண்ட்டை மட்டும் டேரக்டர் விட்டே கொடுக்கக்கூடாது. டேரக்டர் என்றைக்குமே கமாண்டை விட்டு கொடுக்கக்கூடாது. கமாண்டை விட்டு கொடுத்துட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், சஜஷன்ஸை ஏற்றுக்கலாம். கமாண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு தராசில் போட்டு இதுதான் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கோம். அதை இழந்துட்டார். ஜிவிஎம் இழந்துட்டாருன்னு இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஜிவிஎம் இழந்துட்டாருன்னு நாங்கள் சொல்ல வரல, நான் ஜென்ரலாக சொல்ல வரேன். அதாவது வந்து இந்த கமாண்ட் இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும். சார் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து என்னை நோக்கிப்பா இந்த தோட்டா நான் வந்து சாங் தான் டைரக்ட் பண்ணேன், படமே டைரக்ட் பண்ணலைன்னா, ஸோ அந்த படத்தில் வந்து டேரக்டர் ஜிவிஎம் தான் வருது. ஸோ அப்போ ஜிவிஎம் டேரக்டர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் படத்தை டைரக்ட் பண்ணல அப்படி தானே நீங்கள் சொல்ல வரீங்க. இன்டைரக்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, யூ ஆர் கம்மிங் டு தட் பாயிண்ட். அப்போ நம்ம இப்படி எடுத்து பேசலாம், இப்படி எடுத்து பேசலாம்னா எப்படி எடுத்து பேசலாம். அப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அது ஒரு நடிகனுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், தயாரிப்பாளருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்காண்டி நீங்கள் வந்து மற்றவங்களை அங்கே வந்து இயக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க. இயக்கிறதுக்குன்னா நான் டைரக்ட் பண்ணுறதுக்குன்னு பர்டிகுலராக சொல்ல வரல. மற்றவங்க ஸ்கிரிப்டுக்குள்ள வர்றதுக்குள்ள உங்கள் ஸ்கிரிப்டை விட்டு நீங்கள் விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கமாண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். கமாண்ட் இருக்கிற டேரக்டர் என்ன சொல்லுவான், படம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் என் படம், நான் வந்து அந்த படம் ஓடல, அட்ரா ஃப்ளாப்புங்க, நான் தாங்க எடுத்தேன் ஓடல அப்படின்னு சொல்கிறவங்க தான் கமாண்ட். அந்த கமாண்ட் இல்லைன்னா அது சக்ஸஸ் ஆகாது.